ஹலோ பக்கத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? யாராக வேண்டாம் பிறந்துட்டு சால்ட்டாக பேச பார்க்குறீங்க. வேறு யார்? நான் இந்த இவங்க சென்ட்ரஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப தினத்தை பார்க்க போனால் லவ் ரிவ்யூவில் சீசன் 2ல் எபிசோட் 2 தான். அதாவது இந்த எபிசோடில் கொஞ்சம் ரொமான்டிக் சீனோட சரியான காமெடி கலந்து வச்சுருப்பாங்க. அதாவது இதுக்கு மேலே தான் கொஞ்சம் எபிசோடே விறுவிறுப்பாக காமெடியாக போக ஆரம்பிக்குப்பா. சரி காற்று படப்பா மாதிரி பேசாமல் காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் ரிவ்யூ அதுக்கப்புறம் வாய்க்கில் உள்ள சீசன் 2ல் எபிசோட் 2 தான். கதையோட ஆரம்பத்திலே அவங்கள பார்த்தியா ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நேற்று நடந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் கடுப்பில் உட்காந்துருக்கு. வாயை மூட்டிருக்கடி, அவங்க ரெண்டு கான்ட்ராக்ட்னால தான் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. அதில் நீ தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. ஆமாப்பா, அதனால் ரீக்கா வேறு எங்கள் ஸ்கூல்லலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னேன். சரி இருந்தாலும் அவங்க ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் போர் சூப்பர் வாயை மூட்டிடுறீ, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி குமின் கேட்க. அதுப்பா அது ஒன்றும் இல்லை, அட்வென்ச்சரில் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்ல. என்னது அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று கிளாஸ் போகல அதனால் அதை உள்ளதெல்லாம் நடந்து எழுதிட்டு இருப்பா. சரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம பேசுவோம். அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டு பண்ண தெரியாது, கண்ணால் பேசிக்குவாங்க. அப்புறம் கட்டி கூட பிடிக்கலாம், அப்புறம் தங்கச்சி இல்லாதப்ப கிஸ் கூட படிக்கலாம்னு சொல்ல பார்த்தா நோட்டில் கிஸ் எழுதிட்டா. வாயை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கா என்ன இவளுக்கு அப்படி சொன்னா மண்டில் இடி அப்படி இங்கிட்டு அவ்வளோ வாய் பேசினதுக்கு தான் இப்போ வந்து ஊத்து பார்த்துட்டு இருக்குங்க. என்னப்பா நல்லாவே தெரிய மாட்டேங்குது, நல்லா பார்க்குறோமா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மாஸ்டர் எவ்வளோ நல்லவன் அப்போ காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு அண்ணா இதை நானே பார்த்துக்கிறேன்னா நீ ஏன்டா ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி கேட்டோன்னே, கவலைப்படாதமா இது இன்றைக்கி ஓ வேலை இல்லை, அந்த சைக்கோட வேலை தான். நேற்று ஒன்று சமைக்கிறேன்னு ஒன்று பண்ணிச்சு. எப்பா இந்த அழகான சூப்பு என் கையால் தயாராக பண்ணிட்டு இருக்கு, வாயை மூடுறி. ஏம்மா நீ இனிமேல் சமைக்கணுமா, நானும் எங்கள் அண்ணனும் சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல. சரிம்மா சரி அப்போ எனக்கு ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி அவள் ரூமை க்ளீன் பண்ண வரையும் போயிட்டாளா? சரி என்ன பண்ணாலும் போய் பார்ப்போமேனு சொல்லி வந்து பார்த்தா இது ஒரு சூப்பர் டிவைஸ்ரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? ஆமாம் இது வாங்குறதுக்கு ஏது உனக்கு காசு? இதை நான் வாங்கணும்னு நினைக்கல, பாதிவே இந்த கையில் ஒட்டிக்கிச்சு. என்னம்மா சொல்கிற? சரி அது கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பார்த்துட்டு கோஸ்ட் பத்திரம் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எப்பா அடி கூலாக இருக்கப்பா. சரி முதல்ல க்ளீன் பண்ணு. ஆமாம் அது எக்ஸ்பென்சிவாக தெரியுது, எப்படி நீ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க. அங்கே ஒன்று கிடக்குது. எப்பா சொல்லு அப்படின்னு சொன்னே ஓடிட்டு போயிட்டு, ரேகா நான் உனக்கு கட்டையிலேறி அந்த கோல்டு பேட்ச் எடுத்து கொடுக்குறியா? இல்லைப்பா அது உனக்கு வெளியே விட்டா அந்த உலகத்தை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கர்மம் வந்தாலும் பரவாயில்ல, இல்லைப்பா அது ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். குடும்பமா கேட்குறேல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு பார்த்தா ஏப்பா ரேகா இதுக்கு என்னம்மா அர்த்தம்? எப்பா நீங்கள் அக்காவோட கூட ஆறா வச்சுருக்க. ஏண்டி மன்னிப்பு கேள்றி, இவ்வளோ காசு அவங்க அக்காட்டு இருந்து திட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். எப்பா அது என்ன கப்புஸ் மாதிரியே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தியா மேலே யாரோ குடி சேர்ந்துருக்காங்க அப்படி எங்கிட்டு. ஏம்மா இந்த மாதம் 1000 ரூபாய்க்குலாம் வாங்க பாருமா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னத்தை பார்த்துக்க போகிறோம்னு பேசிட்டு வந்தா அப்படி இங்கிட்டு. எப்பா வாங்க இதெல்லாம் ஃப்ரீ தான் சொன்னேன். ஒன்று வாக்கில் போட்டு எங்கே மடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா பார்த்தீங்களா அது ஜோடியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாந்தா. ஏம்மா நீ ஏன் ஸ்கேட்டிங் ஷோ போட்டு வர, இது ஆபத்தாச்சு. இல்லைப்பா யாராச்சும் எனிமி வரலாம், டக்குனு எங்களை போட்டு தள்ளுறதுக்கா இது உதவும். பார்த்துக்கிறியா இன்னொன்று கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க. அட பாடு பார்த்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிட்டு இருக்கேன். எப்பா இதை வாங்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமின்னு ஒன்று சொல்ல. என்னது குமின்னு? சீரம்மா அதெல்லாம் தேவலாமா வாமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். ஏமா வாங்குப்பா அப்படின்னு என் பேரில் ஒன்று இருக்குது. அப்படி என் பேரில் இருக்கேன் டோக்க மாதிரி எங்கே இருக்கேன் வாடி அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு அப்பாடி இதை வாங்க வேணாம் சொல்லிட்டானி. எப்பா அது கறிக்குதாலே தேவைப்படுப்பல நம்ம கறியாக செய்ய போகிறோம் வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்கேன். நோ அதை பெரிய மனசில்ப்பா செருப்பால் அடிப்பி டக்குனு வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக. என்னப்பா தனியாக பிரிஞ்சிருச்சுங்க, அது நீங்கள் இன்னும் போஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க. டக்குனு வாடி இந்தா வந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போக. இது மாதிரி அழகான கிறிஸ்டலில் பார்த்தனே இல்லை. ஏப்பா கொஞ்சம் நீ முன்னாடி போயிட்டுருக்கேன், நான் வந்துடுறேன். எங்கே போக போகிறேன்? ஒன்று பண்ணணுப்பா, நான் சாயங்காலத்துக்குள்ள வந்துடு சத்தியம் அப்படி சொல்ல. எங்கேயாச்சும் போய் தொலை டக்குன்னு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக. என் மாஸ்டர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, போய் நான் போய் ஆகணும் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். என்னப்பா அதுக்கு ப்ராப்ளமே இல்லையோ? இல்லைம்மா ப்ராப்ளம் இருக்குது. பார்த்தியா ஜோடியே 6 மாதம் ஆச்சு, இன்னும் தனியாக சுற்றிட்டுறான். அவன்கிட்ட நாளைக்கு நான் கூப்பிட்டு பேசணும்னு பார்த்தா அடுத்தல அதான் மீட்டிங்கு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க? எப்பா கறியில் கும்பிட்டு போடுவல எடு செருப்ப. ஏம்மா அவனோட பெரிய பொண்ணுமா, கொஞ்சம் மரியாதை கொடுமா, அதெல்லாம் கண்டுக்காத. ஆமாம் நீ இருக்கா கிட்ட என்னடா ஃபீலிங் இருக்குது? இப்போ நீ என்னதான் பண்ணிகிட்டு இருக்க? அவளுக்கு அடுத்த வருஷமே வந்துருச்சு, இன்னும் அந்த சைக்கை கூட விளாண்டுட்டு இருக்கா. அப்புறம் நேற்று நான் வாட்ச் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பார்த்தா அதுக்கு அப்பா மாதிரியோ கிளவி மாதிரி தெரியுது, என்னை பார்த்தா கிளவி மாதிரி தெரியுதா கேட்க. ஆமாடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாம் நீங்கள் ரெண்டும் ஒன்றா வீட்டில் விளாண்டுங்க, ஐ லவ் யூ டூலாம் சொல்லியிருக்கீங்களா, அப்புறம் கைப்பிடிச்சலாம் ஒன்றாலாம் நடந்துருக்கீங்களா அப்படி கேட்டோடனே. இல்லையேப்பா என்னப்பா சொல்கிற? ஆமாம் நான் அது வரைக்கும் கைப்பிடிச்சு நடந்தது இல்லை அப்படின்னு சொன்னோடனே. என்னப்பா அப்படியா அப்படி இருக்குமின்னு கேட்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே தக்காசி யூட்டா அப்பா நீ ஏமா கோப்படுற அப்படி கேட்டோடே. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாளாக ஒன்றா இருக்கீங்க? ஒரு 6 மாதம் இருக்கும். அப்புறம் எவ்வளோ நாளாக நீ டேட்டிங் போயிட்டேன்? அது ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனி. அப்புறம் வேலை தேக்கு நியூ இயர்க்கில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்னத்தை பிடிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் கை கூட பிடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு தரத்தில் எடுத்துட்டு போங்க. மச்சாயா மாண்டே வலிச்சுட்டாயடான்னு சொல்லிட்டு போகிறேன். போடாத பக்கம்
இந்தாப்பா என்னோடய ஃப்ரெண்டு கண்ணகி கசாரி என்னது கண்ணகியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். எப்போ உனக்கு லவ்வில் என்ன ப்ராப்ளம் அப்படி கேட்க, என்னம்மா சொல்கிற இங்கே வா அவள்கிட்ட நீ அதை சொல்லிட்டியா அப்படிங்கிறனே. கவலைப்பா நான் பேர்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே, எப்பா உனக்கு லவ்வில் தானே ப்ராப்ளம், யார் ரீக்காவா அப்படி கேட்டுவிட்டு, எப்படி உனக்கு தெரியும் அப்படி கேட்டு, அதே போன வருஷம் ஃபுல்லாக அவங்க 2 பேரும் பேச்சு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நான் கூட ரீக்காவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னது எனக்கு ரைவுலா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சும்மா பிளாந்தேப்பா, சரி நம்ம அதை சரி பண்ணிடுவோம், உன் ஃபோனை குடி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவனும் ஃபோனை கொடுக்க ஒரே மெசேஜ் தான், எப்போ நீ என் கூட டேட்டிங் வரியா ஃப்ரீயாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அப்படி சொல்லி ரீக்காக்கு ஒரு மெசேஜை போட, எப்பா நானே ரீக்காக்கு லவ் சொல்ல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எதுக்குமா நீ எதை பண்ண, உனக்கு புரிஞ்சுக்குவா, எப்போவுமே பசங்க இதை முடிவு எடுக்கணும்னு பொண்ணுங்களை நினைப்பாங்க, ரீக்காவும் கூடயா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு, ரீக்கா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நீ இப்போ பழகி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் டேட்டிங் போவோன்னு பார்த்தா அவளும் நான் வரேன் அப்படி சொல்லிடுறா. அப்படி எங்கிட்டு வணக்கம்ப்பா வாட்டர் ட்ராகனு, குட் மார்னிங்மா, எங்கே நீங்கள் இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீ அப்படி சொல்ல, இதுவாப்பா இது சாதாரண ட்ரெஸ் இல்லை இதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரெஸ் அப்படி சொல்ல, ஆமாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே அப்படி கேட்டோன்னே அப்படி அவள் வைக்கப்பட, சரிவா போகலாம், எங்கேப்பா போக போகிறான், அதுவா உனக்கு பிடிச்ச இடம் தான் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு பிடிச்ச இடமா, என்ன என் மைண்டை ரீட் பண்ணுறியா அப்படி கேட்டுட்டேன். அப்படிலாம் இல்லைம்மா வாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ முன்னாடியே போப்பா நான் பின்னாடியே வரேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏம்மா உனக்கு இது பார்க்கலாம் பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்பா நான் விக்கெட்லாட எனக்குலாம் பயமாக இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொஞ்சம் ஸ்பீடாக போப்பான்னு சொன்னேன். அவனும் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். அந்த ஒரு விண்டு மில் நான் அதுக்கு பவர் கொடுத்து நான் அதை சுத்த வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். எப்பா என் பவர் பத்தில் ஓ பவர் கொடுப்பா, அம்மா நம்ம விழுந்துட போகிறோமா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பண்ணு. அப்படியே எங்கிட்டு அது உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படி கேட்க, எனக்கு தெரியுமா நீ நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏப்பா எனக்கு தெரிஞ்சு நாங்களும் அவனும் சொந்தக்காரங்களாக இருப்போம்னு சொல்லிட்டு டால்ஃபினை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேல ஹீரோவும் அவர் நினச்சி பார்த்துட்டு, ஏம்மா நீ எனக்கு கை கொடுக்குறியா அப்படி சொல்லி கேட்க, நம்ம நிறைய தடவை பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் கை கொடுத்ததில்ல, உனக்கு விருப்பம் இல்லைனா ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்பேல அவளும் உங்களுக்கு யாருக்காவது டாஃபின் கூட விளாடணும்னு ஆசை இருந்தால் கை தூக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தூக்க, சரி அவன் அந்த கத்திரிப்புக்குள்ள சட்டனி வாமா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ இறக்கி வந்துட்டு, எப்பா இது நான் சொல்கிறது மாதிரி கரெக்டாக பண்ணுங்க, இப்படி கை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த டால்ஃபின் உங்களுக்கு கண்ட்ரோல் மாதிரி பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஒரு கையாட்ட பார்த்தா அந்த டால்ஃபின் கண்ட்ரோல் அது, எனக்கு கட்டுப்புரியா நல்லா போட்டு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன், அந்த டால்ஃபின் செத்துற போதுட்டு சொல்லிட்டு இழுத்துட்டு வர. அப்படியே முடிஞ்சோடனே சாயங்காலம் போல், சரிப்பா இது ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அவளுக்கு இது நாள் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, சரி இந்தாம்மா ஒரு ஜூஸை குடிமா அப்படின்னு சொல்ல, அந்த ஜூஸை வச்சு கூட அவன் சேக் பண்ணி காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே சரிம்மா உனக்கு இந்த நாள் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, பிடிச்சிருந்துச்சுப்பா, நம்ம ரெண்டு கை சேர்த்துலாம் ஒன்றாலாம் நடந்தோம். அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருந்துச்சுப்பா, நான் லவ்வர்ஸ்னால் எப்படி நடந்துக்குவான்னு சொல்லிட்டு நிறைய அதில் புக்கெல்லாம் படித்து தேடி பார்த்தேப்பா, ஆனால் அதில் சொல்கிற ஆன்சர்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி நெட்டில் கேட்டால் வச்சு சொல்கிறான்னு தேடி பார்த்தேன், அவங்க என்னென்ன என்னவோ சொல்கிறாங்கப்பா, அந்த கர்மம் எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் எனக்கு லவ் கான்டாக்டாக என்னென்னு தெரிலப்பா. நம்ம ஒரு கான்டாக்ட் பண்ணிருக்கோம், அது இந்த லவ் மாதிரி இல்லை, லவ்வர்ஸ் மாதிரி அவங்கள மாதிரி இல்லை, நம்மள்ட்ட தனிமையாக தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. அப்போனா நீ என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அந்த கான்டாக்ட் பிடிக்கல அப்படி கேட்டோன்னே, இல்லை உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த லவ்வர்ஸ் ஒன்று சொல்லிட்டு தராங்க, அதுதான் எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. ஆனால் நான் உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அதுதான்ப்பா எனக்கு புரியல. ஒருவேளை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கலையோ லவ்வை பற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கேலே. ஆனால் நான் கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அதோட அதை பாருமா நம்ம செலுத்துகிற சத்தியெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்தே கமெண்ட் நம்ம ரெண்டு கான்ட்ராக்ட் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதோட நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், அப்புறம் ட்ராகன் பிள்ளை மற்ற செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படி சொல்ல அவன் விழுந்து இருக்கிறான். ஏப்பா நான் ஒன்று நினச்சது இருக்குல்லப்பா, எனக்கு இப்போ தான் ஒன்று புரிய வந்துச்சு. பொண்ணு நான் ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் டார்க் ஃப்ளேம் மாஸ்டர். அப்புறம் உனக்கு ஒன்று புரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் எப்போ புரிய வைக்கிறேன். நம்மளோட கான்ட்ராக்ட் சாதாரண லவ்வர்ஸ் மாதிரி இல்லை, அது ஹியூமன்ஸை விட அப்பாற்பட்டது. அதுக்கு காரணமும் ஒன்று இருக்குது, ஏன்னா கான்ட்ராக்ட் போட்டவங்க விக்கெட்லாடையும் த ட்ராகன் ஃப்ளேம் மாஸ்டரும். சரி புரிஞ்சிச்சாமா அப்படி சொல்ல, சரி வாப்பா வீட்டுக்கு போவோம் லேட் ஆச்சுன்னு சொல்ல. அப்படி எங்கிட்டு என்னது இப்படி பண்ணிட்டு வந்தீங்களா, ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க. சரி ஆனால் நீ சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் இந்த அந்த கண்டிகை பிள்ளை இருக்காப்பில் அது இன்னொன்று சொன்னால், இது மாதிரி இருக்கவங்கள நடுவில் ஏதாச்சும் ஒரு சைக்கோத்தனம் கூட எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துக்குமா கெடுக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கேலே. இங்கிட்டு பார்த்தா
நீ வந்து என் மேஜிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா? அப்படி ஒரு பொண்ணு கேட்க இவன் சாக்காயிட்டா. யாரா அவன் பார்த்தீங்களா? கடைசியில் ரீக்காக்கே டப்பு கொடுக்குற மாதிரி ஒரு குறைக்குட்டி வந்து இறங்கியிருக்கு. இனிமேலே கதை விறுவிறுப்பாக காமெடியாக போக ஆரம்பிக்கும். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி, நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். பார்த்து உடம்பு பார்த்துக்குங்க. நேரத்துக்கு நேரத்தை சாப்பிடுங்க. டாட்டா, பாய் பாய்.